தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கங்கள். 23,800 வாக்குகள் நாம பெற்றிருக்கோம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 23,800 வாக்குகள், கிட்டத்தட்ட 100 விழுக்காடு வாக்கு போன இடைத்தேர்தலில் இருந்து அதிகமா 100 விழுக்காடுக்கும் மேல அதிகமா பெற்றிருக்கோம். இந்த 23,800 வாக்காளர் பொதுமக்களின் பாதங்களையும் நான் தொட்டு வணங்குகிறேன். இந்த ஜனநாயகம் என்கிறத காப்பாற்றி உங்கள் கொள்கையை முன்னெடுத்து எங்கள் கொள்கையை முன்னெடுத்துட்டு போறதுக்கு நீங்க மிகப்பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க இந்த தேர்தலில். அதுக்கு உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அண்ணன் சீமான் அவர்கள், அக்கா சீதாலட்சுமி, அதே மாதிரி அனைத்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் களத்துல போய் நின்று நீங்க அரும்பாடுபட்டதுக்கு உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய பாராட்டுக்கள். இன்னைக்கு இந்த இந்த முடிவுகளை, இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் வந்த முடிவுகளை கொண்டாடுறதுக்கு நமக்கு 3 மிகப்பெரிய காரணங்கள் இருக்கு. கடந்த 15 வருட காலமாக தமிழ்நாட்டு அரசியல்ல நாம் தமிழர் கட்சி அரசியல் செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இன்னைய வரைக்கும் ஒரு ஆளுங்கட்சி தலைவருக்கு நிகரான ஒரு இடத்துல அண்ணன் சீமான் அவர்களை வச்சு ஒரு நாள் முழுக்க லைவும், ஒரு நாள் முழுக்க பிரேக்கிங் நியூஸும் போட்டு இந்த மக்கள் இடையே, மக்கள் மனநிலை, கண்ணுல காதுல உளவியலா மனநிலையில அண்ணன் சீமான் அவர்களின் படத்தை பதிய வச்சதுக்கு, நாம் தமிழர் கட்சி வெர்சஸ் டிஎம்கே, அண்ணன் சீமான் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கத்தை செய்த அனைத்து ஊடகங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இதை நோக்கிதான் நம்ம அரசியலை நகர்த்தி கொண்டு வந்துட்டு இருந்தோம். அது இன்னைக்கு நிறைவேறிருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு நீங்க மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்துல இன்னைக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் படமும் அண்ணன் சீமான் அவர்கள் படமும் பக்கத்துல இருக்கும். இதுல இருந்து மக்கள் மனதில் எப்படி ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னா, போட்டி நாம் தமிழர் கட்சி மற்றும் திமுகவுக்கு தான் நடந்திருக்கு. அப்ப இனிமே எடுத்துட்டு போற பொது தேர்தல்களையும் இந்த மாதிரி இவங்களுக்கு எதிராக இவங்க எவ்வளவு வாக்கெடுக்க போறாங்கன்றதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடையே உருவாயிரும். உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு காலையில இருந்தே மக்களோட எதிர்பார்ப்பு அவ்வளவு, நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்கெடுக்க போகுது, வாக்கை இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கே அழைச்சி பேச நிறைய பேர்கிட்ட இருந்தது. ஸோ அதை நம்ம உளவியலா செட் பண்ணியிருக்கோம். இது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இதுக்காக நம்ம நிறைய போராடி இருக்கோம். நமக்கு அந்த அளவு ஊடக வெளிச்சம் இதுவரை கிடைச்சதில்லை. இந்த ஒரு தேர்தலை வச்சு அவ்வளவு கவனத்தையும் நம்ம பக்கம் ஈர்த்திருக்கோம். நம்ம அந்த போட்டியை செட் பண்ணியிருக்கோம், களத்தை செட் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக யாரு துணிஞ்சு நிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தலைமையை நம்ம அடையாளம் காட்டியிருக்கோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, உலக தமிழர்களுக்கு. இதுதான் நமக்கு கிடைத்த முதல் ஆகப்பெரிய வெற்றி. இரண்டாவது பெரிய வெற்றி என்னன்னா, நீங்க ஈரோடு கிழக்குல போன தடவை எடுத்தது 10,800 வாக்குகள், அதை விட 13,000 வாக்குகள் அதிகமா பெற்றிருக்கு. நம்ம எதை பேசி பெற்றிருக்கோம் அப்படின்னா, முழுக்க முழுக்க திராவிடத்தின் போலி பின்பத்தையும் முகத்திரையும் கிழிச்சு எரிஞ்சுனா நம்ம இந்த 13,000 வாக்குகள் அதிகமா பெற்றிருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பேசின விஷயங்களுக்காக நமக்கு பாசிட்டிவா கிடைத்த வாக்குகள் தான் 13,000 வாக்குகள் எக்ஸ்ட்ரா. அந்த 13,000 வாக்குகளை நமக்கு என்ன செய்தியை சொல்லுது அப்படின்னா, நீங்க சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, சரியா தான் போயிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா நாங்க உங்களுக்கு உங்க பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கோன்றதை நமக்கு உணர்த்திருக்காங்க இந்த 13,000 எக்ஸ்ட்ரா வாக்குகள். புரியுதா உங்களுக்கு? இது நமக்கு என்ன ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கு அப்படின்னா, ஜனநாயகம் இன்னும் சாகல, நீங்க கொள்கையை கொட்டி நின்னாலே போதும், நாங்க எவ்வளவுதான் நிறைய பொதுமக்கள் ஒரு காசு வாங்கிட்டு போடுறதா இருந்தாலும், ஜாதி பார்த்து வாக்கு போடுறதா இருந்தாலும், கொள்கையை கேட்காம முழுக்க முழுக்க ஒரு கட்சியின் அடிமையா இருந்து போடுறதானாலும், அவ்வளவு ஒரு ஃபூலரி ஆஃப் டெமோக்ரஸி, மாக்ரி ஆஃப் டெமோக்ரஸி நடந்தாலுமே நாங்க ஜனநாயகத்தை வாழ வைக்கிறதுக்காக ஒரு 13,000 மக்கள் நாங்க இருக்கோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் மென்மேலும் போன வாட்டில இருந்து அதிகமா வந்ததுனால என்னன்னா, அடுத்த வாட்டி இதுக்கு மேல அதிகமா வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்காங்க. இது 2வது பெரிய விஷயம். அதே மாதிரி நீங்க இந்த 2வது விஷயத்துல உடைந்து நொறுங்கி இருக்கிற பெரிய விஷயமே என்னன்னா, ஈரோடு கிழக்கு பெரியார் மண்ணு கிடையாது, தமிழ்நாடு பெரியார் மண்ணு கிடையாது. தமிழ்நாட்டுல பெரியாரை விமர்சித்து நாங்க வாக்கு இழக்கிறதுக்கு இழந்துருவீங்க, இருக்கிற வாக்கு போயிரும் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் விபூதி அடிச்சிருக்கோம். நீங்க பாத்துங்க. பெரியார் அவர்களை விமர்சிச்சா உங்களுக்கு வாக்கு கம்மியா தான் ஆகும், இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. போனது எல்லாமே ஒத்த ஓட்டுன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. போனது எல்லாமே வெறும் ஒத்த ஓட்டு தான். அண்ணன் சொல்லுவாரு, ஒரு ஓட்டு போனா 1000 ஓட்டு உள்ள வரும்னு சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் இந்த வாட்டி நடந்திருக்கு. அது எவ்வளவு பெரிய ஒரு சத்திய வார்த்தையா மாறி இருக்குன்றத நீங்க இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலோட முடிவுகள்ல இருந்து நீங்க பார்க்கலாம். நமக்கு இதுதான் 2வது பெரிய விஷயம். இது பெரியார் மண் அல்ல அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. பெரியாரை விமர்சிக்கலாம், பெரியாரோட பேசுனதை பேசலாம், பெரியாரோட குறை நிறைகள் எல்லாத்தையுமே எடுத்து பேசி நம்ம அரசியல் செய்யலாம். அதனால வாக்கு விழுக்காடுலையோ வாக்கு வங்கியிலையோ எந்த ஒரு பாதிப்பும் வராது, மாறாக முன்னேற்றம் தான் வரும் அப்படிங்கிறது இந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் ப்ரூவ் ஆயிருக்கு. எந்த ஒரு களத்துல ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா, எவ்வளவு கடினமாக அடக்குமுறைகளுக்கு ஆளாகி ஒரு ஜனநாயக படுகொலை நடக்கக்கூடிய இடத்துலையும் நாங்க இந்த கொள்கையை பேசி நின்று ஒரு 100 விழுக்காடுக்கு மேல வாக்கை போன வாட்டி வாங்கினதுல இருந்து அதிகமா
இன்க்ரீஸ் பண்ண முடியுங்கிறத வந்து சாதிச்சு காட்டியிருக்கோம். பெரியார் மண்ணுங்கிற பிம்பம் சுக்குநூறா உடஞ்சி போயிருக்கு. இதுதான் நம்ம எதிர்பார்த்த மிகப்பெரிய விஷயம். இது நடந்தேறி இருக்கு. இது 2வது மிகப்பெரிய வெற்றி நம்ம கொண்டாடுறதுக்காக. 3வது விஷயம் தான் இருக்கிறதுலே ஆக சிறந்த விஷயம், பெரிய விஷயம். நம்ம வந்து நான் உங்கள்ட்ட போன சில காணொளிகளில் நான் சொல்லியிருந்தேன். நம்ம நம்ம பண்ண நினைக்கிறது முதல் படி என்ன அப்படின்னா, உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களின் கான்சென்சஸ் வந்து கான்சியஸ்னஸ் மற்றும் அவங்களோட சிந்தனைகளை ஒன்றிணைக்கிறது வந்து தேவையா இருக்கு நமக்கு. அவங்களுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியும் அதிகாரத்தையும் பிடிக்க வேண்டிய தேவை ஏன் இருக்கு அப்படின்னு உலக தமிழர்களுக்கு உணர்த்த வேண்டியிருக்கு. அதனால நமக்கு என்ன பயன், உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கு என்ன பயன்றதை அவங்களுக்கு உணர்த்த வேண்டியிருக்கு. அப்பதான் எல்லா சிந்தனையும் ஒரு இடத்துல ஒன்றிணையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அது வந்து இந்த ஒரு தேர்தல் மூலமா நமக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. எதனால ப்ரூவ் ஆயிருக்கு? நம்ம வந்து நம்ம கட்டமைச்ச விவாதம், நம்ம வந்து எடுத்து வைத்த பரப்புரையில எல்லா எல்லா மீடியாக்களும் இதுவரைக்கும் காட்டாத தலைவர் பிரபாகரன் அவர்கள் படத்தையும் அதை வந்து பெரியாருக்கு எதிரான ஒரு பின்பம், தமிழர் தலைவன் பிரபாகரனா பெரியாரா அப்படிங்கிறத வந்து ஒரு விவாத பொருளா ஆக்குறதுனால உலகத்துல இருக்க அனைத்து தமிழர்களும் திரும்பி பார்த்தாங்க இந்த களத்தை. அவங்களையே இது நான் எப்படி வந்து நமக்கு வந்து நிரூபணம் ஆகுதுன்னா, பல நாடுகள்ல இருந்து நமக்கு சாதகமா வந்து கருத்து பதிவுகளும் குரல் பதிவுகளும் நேர்காணலும் அனைத்து நாடுகள்ல இருந்து வந்த வண்ணம் இருந்துச்சு. நீங்களே பார்த்திருப்பீங்க. ஸோ இதனால என்னன்னா அந்த இதுதான் மிகப்பெரிய விஷயம். இதுதான் ஆக சிறந்த விஷயம். மக்களின் சிந்தனை ஒன்றிணைக்கிறது ஆக சிறந்த விஷயமா நான் பாக்குறேன் இந்த விஷயத்துல, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். அது நடந்தேறி இருக்கு. இது வந்து நம்ம கொண்டாடி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதுதான் நமக்கு பெரிய சவால். நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாததுதான் நமக்கு பெரிய சவாலே. அந்த ஒற்றுமை இந்த ஒரு ஈரோடு கிழக்குல வந்து பல மடங்கு நமக்கு வந்து உருவாயிருக்கு. அந்த சிந்தனைகள் ஒன்றிணைஞ்சிருக்கு. எல்லாருமே வந்து ஒருமித்த கருத்தோட இதுல நம்ம எவ்வளவு முன்னேறி வரப்போறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தாங்க. இது 26 தேர்தலுக்கு மிகப்பெரிய ஒரு நமக்கு வந்து ஒரு உந்துதலாகவும் ஒரு 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 பின்புலமாகவும் அமையும். இந்த வந்து தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் வந்துகிட்டே இருக்கும். நாம் தமிழர் கட்சி வந்து அரியணை ஏறதுக்கு உண்டான அனைத்து உதவிகளையும், அனைத்து சிந்தனைகளையும், அனைத்து செயல்களையும் வந்து உலகத்திற்கு அனைத்து தமிழர்களும் செய்யறதுக்கு தயாராகிடுவாங்கன்றதா என்னோட பார்வை. இதுதான் நமக்கு கிடைத்த ஆகப்பெரிய வெற்றி. இந்த மக்கள் சக்தி தான் கிடைத்த ஆகப்பெரிய வெற்றி. கிடைத்த வாக்குகளை விட இந்த சிந்தனைகள் ஒன்றிணைந்தது தான் நம்ம வந்து கொண்டாடி தீர்க்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி உலகத்துல இருக்க அனைத்து நாடுகள்ல இருந்து நம்ம இந்த விஷயத்துல நமக்கு சப்போர்ட் பண்ண, நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. பாதங்களை தொட்டு வணங்குகிறோம். இந்த 3 விஷயத்துக்காக நம்ம இன்னைக்கு கொண்டாடி தீர்க்கலாம் இந்த வெற்றியை. அக்கா சீதாலட்சுமி அவர்கள், நீங்க சிந்தின ஒவ்வொரு வேர்வைக்கும், நீங்க சிந்தின ஒவ்வொரு கண்ணீருக்கும் பலன் கிடைத்திருக்குக்கா. நம்ம வந்து அதாவது முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல என்ன ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா, ஜனநாயகம் இன்னும் சாகல. ஜனநாயகம் செத்தா என்ன ஆகும் அப்படின்னா, ஜனநாயகம் வந்து எழும்பவே முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்தா என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் வந்து கொஞ்சம் வன்முறையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை எடுக்க தேவையில்லை. அது நீங்க பல்வேறு நாடுகளை நீங்க பார்த்துருக்கீங்க. ஜனநாயகம் எங்கெங்க வந்து தோற்கடிக்கப்படுதோ, மீளிலிருந்து வர முடியலையோ அங்கெல்லாம் வன்முறை வந்து வெடிக்கும். நீங்க பல இடங்கள்ல பார்த்திருக்கீங்க. பல நாடுகள்ல பார்த்திருக்கீங்க எப்படி புரட்சி வெடிக்குது, எப்படி வந்து இருந்த ஆட்சியாளர்கள்லாம் வந்து நாட்டை விட்டு ஓடுனாங்க. அவங்களோட அரண்மனைகள், பலேஷியல் பேலசஸ் அண்ட் ஆல் வெல்த் எல்லாம் எப்படி சூறையாடப்பட்டிருக்குன்னு நீங்க பார்த்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு போக வேண்டாம். மக்கள் ஜனநாயகத்துக்கு இன்னும் ஆதரவு அளிக்கிறாங்க. தொடர்ந்து முன்னேறி போங்க, ஜனநாயக வழியிலே போங்கன்ற ஒரு சமிக்கையை நம்ம கொடுத்துருக்காங்கன்றதான் இதுல வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அண்ட் த மோஸ்ட் எஜுகேட்டட் ஜேர்னலிஸ்ட் அண்ட் எஜுகேட்டட் political analysts in Tamil Nadu and all over India who are celebrating the victory of DMK is making a fool out of themselves. This is a mockery of democracy. This is a foolery of democracy that has happened. And those who are celebrating DMK's victory is making a fool out of themselves. இதை சொல்லியிருக்கிறேன் எல்லாருக்கும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வாழ்க வளத்துடன்.